அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 813ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டில் 813ஆம் பக்கம் 8ஆம் அதிகாரம் 814ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதுல 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நானும் சொல்லுங்களேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இந்த பக்கம்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. நீங்களும் வர மாட்டீங்க, உங்க பிள்ளைகளையும் வரவிட மாட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல அவர் சொல்ற ரொம்ப பின்னணி நிறைய உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆமென். நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு பிரைஸ் கிவன் அது வேற இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வேகமா ஷார்ட்டா சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏசாயா சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி சொல்லுகிறார்? தன்னையும் தன் குடும்பத்தையும் குறித்து சொல்லுகிற ஒரு அறிக்கை. தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் சொல்லுகிற ஒரு அறிக்கை சொல்றாரு. நானும் அப்படின்னா தன்னை சொல்றார் ஏசாயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி பின்வாங்கி போன நிலைமையில, கர்த்தரை விட்டு தூரம் போன ஒரு நிலையில ஒரு நியாய தீர்ப்பு அல்லது ஒரு எச்சரிப்பு, அங்க எச்சரிப்பு உண்டாகிற அந்த காலகட்டத்தில் இங்கே ஏசாயா சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதங்களாக அடையாளங்களாக வைக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயாவுக்கு அது புரிஞ்சிருந்துச்சு. ஏசாயாவுக்கு அது புரிஞ்சிருந்துச்சு. என்ன வச்சிருக்கிற இஸ்ரவேல் தேசத்துல நான் ஒரு அடையாளமா இருக்கணும், என் பிள்ளைகள் ஒரு அடையாளங்களா இருக்கணும், ஒரு அற்புதங்களா இருக்கணும்னு சொல்லி அங்கே அந்த ஏசாயா அவர் உணர்ந்திருந்தார், அவர் புரிந்து வைத்திருந்தார். அதனாலே அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கூட சொல்லணும், கர்த்தர் என்னை ரட்சித்தது எதற்காக, கர்த்தர் என்னை சந்தித்தது எதற்காக, கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தது எதற்காக, எனக்கு ஜீவனை கொடுத்தது எதற்காக, எனக்கு என்னை அபிஷேகித்தது எதற்காக, எனக்கு இவ்வளவு நன்மைகளை தந்து இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நாம் குடியிருக்கிற இந்த தேசத்துல நாம் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துல இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆனா வேத புத்தகத்துல தமிழ் வேத புத்தகத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் என்று இருந்தாலும் மற்ற சில மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். அற்புதங்கள், ஆமென் சொல்லுங்க.
எப்படி இருக்கிறோம்? சைன் அண்ட் சிம்பல். எப்படி இருக்கிறோம்? சைன் அடையாளம், சிம்பல் அறிகுறி, ஒரு அறிகுறி. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்ம அங்கங்க இந்த கிராமங்களில குடியிருக்க வச்சிருக்கிறார், பட்டணங்களில குடியிருக்க வச்சிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தெருக்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நம்ம நாட்களை கழித்து கொண்டு போவதற்கல்ல, அந்த இடத்துல தேவன் சில காரியங்களுக்கான அடையாளங்களாக நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். இரண்டாவது, நம்மை ஒரு அறிகுறிகளாக வைத்திருக்கிறார், ஒரு சிம்பல் அவற்றை வச்சிருக்கிறார். ஆமென். சில இடங்கள்ல பாருங்க, சைன் அண்ட் சிம்பல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? சைன் அண்ட் வார்னிங்னு போட்டிருக்கு. எச்சரிப்பு, அடையாளமாகவும் எச்சரிப்பாகவும் வைத்திருக்கிறார். அங்க இஸ்ரவேல் தேசத்துல ஏசாயாவையும் அவருடைய குடும்பத்தையும் குறித்து அப்படி சொல்லும் போது அங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த அதை குறித்த ஒரு எச்சரிப்பை சொல்லும்படி ஏசாயாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் அடையாளமாக, அறிகுறிகளாக வைத்திருக்கிறார், எச்சரிப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்கள நானும் இந்த பூமியில வாழ்றோம், ஏதோ வாழ்றோம் இல்ல. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலான ஜனங்கள் இருக்கிற தேசத்துல நம்ம எங்கேயோ இருந்தோம். ஒரு திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இழிவாய் எண்ணப்பட்ட பலவீனமான, ஆமென், ஸ்தோத்திரம், அடிப்படை ஞானம் இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து ரட்சித்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு ஏதோ ஒரு தேவ சித்தத்துக்கு, தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு அடையாளமாக, ஒரு அற்புதங்களாக, ஒரு அறிகுறிகளாக, ஒரு எச்சரிப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நம் மூலமாக, நம்ம குடும்பத்தின் மூலமாக ஏதோ சொல்ல விரும்புகிறார், தேசத்துக்கு சொல்ல விரும்புகிறார், தேசத்துக்கு அறிகுறியாக காட்ட விரும்புகிறார். கைகளை உயர்த்தி புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஏசாயா. சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தான் அடையாளம், நம்ம தான் அற்புதம், நம்ம தான் அறிகுறி, நம்ம தான் எச்சரிப்பு. அப்போ அப்போ நம்ம லைஃப்ல நடக்கிற சில சம்பவங்கள், நம்ம லைஃப்ல நம்ம கடந்து போகிற பாதைகளின் வழியாக ஏதோ ஒன்று நடக்குது பாருங்க. இந்த வழி, இந்த நடக்கிற பாதைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகிறதின் மூலமாக தேவன் ஏதோ ஒன்றை இந்த தேசத்துக்கு, ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குது? கர்த்தர் நம்மை நித்தமும் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். தேவன் என்னை நடத்துகிறார். ஆனா ஒவ்வொரு வருஷங்களிலும் அவர் நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்குது. ஏன் என்ன இந்த வித்தியாசமா நடத்தணும்? ஏன் இந்த மலைகள் வழியா நடத்தணும்? ஏன் இப்படி வனாந்தர வழியா நடத்தணும்? ஏன் என்ன இப்படி பள்ளத்தாக்கு வழியா நடத்தணும்? ஏன் இந்த சூழ்நிலை வழியாக என்ன நடத்தணும் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறார், உன்னை நடத்துறது இல்லப்பா, உன்னை நடத்துவது மூலமாக நான் என் ஜனங்களுக்கு, இந்த தேசத்துக்கு நான் ஒரு அறிகுறியை காட்ட விரும்புகிறேன், ஒரு அடையாளத்தை காட்ட விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடையாளமும் அற்புதமுமா தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நம்ம நினைக்கிறோம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு, ஆனா கர்த்தர் என்ன நடத்தி கொண்டு வருகிறார். இதுல ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு 2 பிள்ளைங்க. முதலாவது பிள்ளை ஏசாயா 7ஆம் அதிகாரம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் பாருங்க. எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 3வது வசனமா? சேயார் யாசுபுமாக
ஆ ஆ அப்படின்னா நல்லா கவனிங்க. அங்கே ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஒரு மகனை கொடுக்கிறார். முதல்ல ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு பேரு சேயார் யாசூபு. கொஞ்சம் பேரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமென். என்ன பேரு? சேயார் யாசூப்பு. சரி, ஏதோ சூப்பு. சரி, அது ஏதோ ஒரு சூப்புன்னு வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அவருக்கு ஒரு பேரை, அந்த ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்க சொல்றாரு. அந்த பேரை தேவன் தான் வைக்க சொல்றாரு. சேயார் யாசூப்னு வைக்க சொல்றாரு. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மீதியானவர்கள் திரும்ப வருவார்கள். அப்ப அவன் பிறக்கிற காலத்துல ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆறுதலின் வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு ஏசாயாவுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் ஆச்சு, ஏதோ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு மட்டும் இல்ல, அது இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அடையாளம்? அதுக்கு சேயார் யாசூப்னு பேர் வை. அந்த பேர் ஏன் தெரியுமா? அந்த பேர் வைக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, மீதியானவர்கள் திரும்ப வருவார்கள். அல்லேலூயா. அவன் பிறக்கிற காலத்துல மீதியான ஜனங்கள் திரும்ப இஸ்ரவேலுக்கு வருவார்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அர்த்தம் இருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், முதல் பிள்ளை பிறக்கும் போது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்ப நமக்கும் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு அர்த்தம் தான் தெரியல. ஏசாயா கிட்ட அவன் தீர்க்கதரிசி, பாத்தீங்களா? அவன் மனைவியும் தீர்க்கதரிசி ஆனவள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் மனைவியும் யாராம்? தீர்க்கதரிசியானவள். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம என்னைக்குமே ஏசாயா மட்டும்தான் தெரியும், ஏசாயாவினுடைய மனைவிய. ஆனா அங்க பைபிள்ல இருக்கு. இருக்கா? வசனம் இருக்கா சிஸ்டர்? வாசிங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசியானவள் யார் தெரியுமா? மனைவி. ஏசாயாவினுடைய மனைவி யாராம்? கைகளை வச்சு ராமேன்னு சொல்லுங்க. சில நேரத்தில் பாஸ்டருக்கு கொடுக்கிற மரியாதை பாஸ்டர்மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க அநேக இடங்கள்ல. ஆனா அவங்க அழைப்புல 50 என்னைக்கும் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துல என்னைக்கும் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்க 2 பேரும் சரிபாதி. கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதாமுக்கு ஏற்ற துணை. நீங்க உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கலன்னு நீங்க ரொம்ப பொறாமையில இருக்கீங்களா? அல்லது என்ன சொல்றீங்க? ஆதாமுக்கு ஏற்ற துணை யாரு? ஏவாள். ஆமென். ஆமா, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆதாம் எதுக்காக பிறப்பிக்கப்பட்டவன்? ஆதாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டவன்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு முன்னால அவன் பக்தி உள்ள சந்ததியை பூமியில என்ன செய்யணும்? அவன் உருவாக்கணும். அவன் பக்தி உள்ள சந்ததியை பூமியில உருவாக்கணும். அதுக்கு அவனுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை. அதுக்கு ஏவாளை கொடுத்தாரு. கொடுத்து பரிபூரணமா தம்முடைய ஆவியையும் கொடுத்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிபூரணமா தம்முடைய ஆவியையும் கொடுத்தாராம். அப்ப கணவர்மார் நல்லா சிந்திக்கணும். நமக்கு ஈக்குவலா ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையா யாரு கொடுத்திருக்காரு? ஒரு கணவர்மார் ஆமென் சொல்லல போய் சோறு கொடுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கணவர் மாதிரியே இல்லையா? இல்ல வாலிபர் நினைப்பா எல்லாத்துக்கும். இன்னும் பொண்ணுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கல. கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். மனைவிமாரும் அப்படித்தான். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்காக, தேவ திட்டத்துக்காகத்தான் ஆதாம் கூட சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது சரி பாதி யாருக்கு இருக்கு? ஒத்துக்கிட மாட்டேங்க. பத்தியலா, ஏசாயாவை ஒத்துக்கிட்ட நீங்க அவ தீர்க்கதரிசி ஆனவள்னு ஒத்துக்கிட மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப நீங்க என்னைக்கு ஒத்துக்கிடணும்? இல்ல பாஸ்டர், நாங்க தானே எல்லாம் சம்பாத்தியம் பண்றோம், என் மனைவி வீட்டை தானே பாத்துக்கிறேன், வீட்டை கவனிக்கலன்னா சம்பாத்தியமே போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உனக்கு என்ன தெரியும்? வீட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை. நீங்க பாருங்க, ஒரு நாள் பார்ப்போம். ஏன்னா நான் இப்ப கொஞ்ச நாளா பார்த்தோம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, ஸ்தோத்திரம். வெளியே கூட போய் பார்த்துடலாம் போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, என்னைக்கு நம்ம கூட இருக்கிறது, நீங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா நம்ம கூட இருக்கிறது யாரு? தீர்க்கதரிசியானவள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஏசாயாக்கு தீர்க்கதரிசியானவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல ஒரு பேர், அவங்க ரெண்டு பேரும் தேவ திட்டத்தின்படி தான் அவங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். கரெக்டா அந்த பிள்ளை பிறக்குது. பிறந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு சேயார் யாசூப்புன்னு பேர் வை. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. அந்த பிள்ளை பிறக்கிற காலங்களில அசீரியா ராஜா அவன் பெரிய முற்றுகை போட்டு அவன் எல்லாரும் சிறப்பிடிக்க வருவான். ஆனா அந்த காலகட்டத்தில் நான் மீதியான ஒரு ஜனக்கூட்டத்தை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. சில நாள் சென்ற பின்பு 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மகன் பிறக்கிறான். 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, முதல் வசனம். பத்திரத்தை எடுத்து சரி, பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சாலால் அஸ் பாஸ். ஆமென். அது சூப்பு, இது பாசு. அல்லேலூயா. பேர் ரெண்டு பாருங்க, இந்த பேரை வைக்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ என்ன செய்ய, உனக்கு இப்போ அடுத்த பையன் பிறக்க போறான். அந்த பையன் பிறக்கும் போது அதில் நீ எழுது. அது உனக்கு பேர் என்ன தெரியுமா? மகேரு சாலாலு அஸ்ஸு பாசு. ஆமென். அல்லேலூயா. பேரை வச்சுட்டு சொல்றாரு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, கொள்ளை பொருளை பங்கிடுதல் அர்த்தம், அல்லது கொள்ளை பொருளுக்கு விரைந்து வான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கொள்ளை பொருளுக்கு விரைந்து வா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அசீரியா ராஜா வருவான், எல்லா பொருளையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் கொள்ளை அடிச்சு கொண்டு போவான். நடக்க போற சம்பவம் சொல்லி அந்த அர்த்தமுடைய பேரை என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு நீங்க வைக்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சும்மா எல்லாம் தேவன் உங்களுக்கு பேர் வைக்கல. ஆண்டவரே, பிறந்தவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் சொல்றார். அப்போ ஒண்ணுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் நல்லா பார்த்து வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு, நல்ல தேவ திட்டத்தின்படி கேட்டு, ஆண்டவரே, ஏன்னா ஆண்டவர் சிலருக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லியிருக்காரு அப்படி. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சகரியா முதிர் வயதான காலத்தில் அங்கே உனக்கு ஆண் பிள்ளை பிறக்க போச்சு. பிறக்க ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. சொன்னாரா சொல்லலையா? இப்போ என் கூடவே நீங்க வாங்க. அல்லேலூயா. பேரிட சொன்னார். அப்போ ஆண்டவர் கரெக்டா பேர் வைக்க சொல்லுதாரு. சொன்ன உடனே ஆனா பாருங்க, அவன் பிள்ளை பிறந்தவனா ஒரு பேர் வைக்க போனான். என்ன பேரு? ஒருத்தர் பைபிளை ஒழுங்கா படிக்கல பாருங்க. சகரியான்னு பேர் வைக்க போனான். என்ன பேர் வைக்க போனான்? அவன் பேரையா வைக்க போனான், சகரியான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன பேரை வைக்கல. ஏன்னா தலைமுறையா இப்ப நமக்கு நம்ம ஊர்லயே அந்த பழக்கம் இருக்கு பாருங்க. தாத்தா பேர மவனுக்கும், மவன் பேர அந்த முதலாம் புலிகேசி, ரெண்டாம் புலிகேசி, மூணாம் புலிகேசி மாதிரி. ஆமென், தோத்திரம். ஒரே பேரை எல்லாம் வரிசையா வைக்கிறது, அப்படித்தானே? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்கள்லேயே அப்படிதான். தாத்தாவுக்கும் அதே பேரு, அப்பாவுக்கும் அதே பேரு, பையனுக்கும் அதே பேரு, பேரனுக்கும் அதே பேர். ஆமென். சொல்லி அந்த பேரை வச்சுட்டு சைடில் ஏதாவது பட்டப்பேரை வச்சு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அப்ப யோவான கர்த்தர் பேர் வைக்க சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன செய்றாரு? ஆண்டவரை கூட அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுவிக்கிறவர். ஆமென். அப்போ பேரு ஆண்டவர். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த தேவனுடைய தீர்க்கதரிசியானவள் அவர்கள் பெற்றெடுக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கும் போது சொல்றாரு, இப்படி ஒரு பேர் வை. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, அவன் பிறங்குற அந்த காலத்துல அந்த தேசத்துல அசீரியா ராஜா வந்து அதை சிறை பிடிப்பான். அதுக்கு நீயும் உன் குடும்பத்தையும் உன்னை நான் அடையாளமா வைக்கிறேன். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை வெட்டி ஒரு நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
நம்ம வாழுகிற இந்த காலத்தில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடியிருக்கிற பகுதிகளில் தேவன் அடையாளமாக, அற்புதமாக, அறிகுறியாக, எச்சரிப்பாக வைக்க விரும்புகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பேர் தெரிஞ்சு வச்சோமோ தெரியாம வச்சோமோ தெரியல, ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிடணும். நம்ம எப்படி இருந்தாலும் சரிதான், கர்த்தர் என்ன ஒரு அடையாளமா தான் வச்சிருக்காரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அடையாளங்களை காட்ட விரும்புகிறார். 2025 வருஷம் முடிய போகுது, 2026 பிறக்க போகுது. ஆனா இந்த காலங்களில எங்களை, நம்முடைய சபையை தேவன் ஒரு அடையாளப்படுத்த விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எதற்காக இந்த அடையாளம்? தேவன் அப்போ எல்லா ஜனங்கள் மத்தியில ஒரு கூட்டத்தை அது அடையாளமாக, அற்புதமாக தேவன் வைக்க விரும்புகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, இருக்கு, நிறைய காரியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் அடையாளமா வைக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஏன் அடையாளமும் அற்புதத்தையும் அவருங்க வைக்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் இதை பார்க்காட்டா என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை என்னையும் நாம் இருக்கிற பகுதிகளில், நாம் குடியிருக்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல ஆண்டவர் எதுக்கு நம்மளை அற்புதமா அடையாளமா வைக்கணும்? அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகர் ஜீவனுள்ள தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னை எப்படி வைக்க விரும்புகிறாரா? அடையாளங்களாகவும் அற்புதங்களாக. கிரேக்கர்கள், யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்டாங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள். யூதர்கள் என்ன கேட்டாங்க? அடையாளத்தை கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேகமா. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு. ஆமா, இப்ப யோனா எந்த பட்டணத்துக்கு அடையாளம்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோனா எந்த பட்டணத்துக்கு அடையாளம்? நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த ஊர் பேர் மேல கோவமா? சொல்லுங்க, யோனா எந்த ஊருக்கு அடையாளம்? சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த ஊருக்கு அடையாளம்? நீங்க எந்த? யோனா நினிவே பட்டணத்துக்கு ஒரு அடையாளமா வச்சாருன்னா, அழகா பைபிள் சொல்ல பாருங்க, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளம். நீங்க குடியிருக்கிற இடத்துல சொல்லலாமா? அப்படி நடுவு குறிச்சியில் எடுத்துக்கிட்டா யார் அடையாளம்? பாருங்க, அந்த கை உயர்ந்து பின்னால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தலவாரம் ஊருக்கு யார் அடையாளம்? யாருமே இல்லையா? ஒரு அல்லேலூயா வந்ததுனால இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மருதூருக்கு யாராவது அடையாளம் இருக்கல? ஒருத்தரும் இல்லை. ஒரு அல்லேலூயா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. யோனாவை நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா வச்சாராம், அதே போல மனுஷகுமாரனை இந்த சந்ததிக்கு அடையாளமா வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சு அவனை என்னவா ஆக்க விரும்புறாரு? அடையாளப்படுத்த விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. யோனா அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம்? பயங்கரமான அடையாளம், அப்படித்தானே? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் தெரியுமா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, தெரியும்ல. அவனை ஆண்டவர் நேரா போ, நினிவே பட்டணத்துக்கு போ, இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்புனார். ஆமென். நல்ல வார்த்தைன்னா போய் சொல்லலாம், அப்படித்தானே? கொஞ்சம் நியாய தீர்ப்பை பத்தி இருக்குதே, இதை போய் எப்படி நினிவே பட்டணத்துல போய் சொல்ல? இன்னைக்கு உங்ககிட்ட வர்ற ஆட்கள் பூரா
ஏதாவது நியாய தீர்ப்பு பாவத்தை கண்டித்து உணர்த்துற தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? எனிபடி ஒன்லி ஒன். ஆனா யோனாட்ட சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசி யோனா போ, நினிவேக்கு போ, இன்னும் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு பிரசங்கம் பண்ணணும். நீ அவனை பார்த்தா நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேக்காரு. போய் சொன்ன நிமிஷத்துல அங்க ஏற்கனவே அவனு பூரா நல்ல நம்மளை என்ன செஞ்சிருவான், காலி பண்ணிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஏன் நல்லா கண்டிச்சு உணர்த்த மாட்டாங்க தெரியுமா? நீங்க காலி பண்ணிடுவேன்னு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தீர்க்க தரிசினாலே ஆண்டவர் சில நேரம் சரியா கண்டிச்சு உணர்த்துவார், கண்டிச்சு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உடனே ஒரு பார்த்தாரு, நம்ம போகக்கூடாது, நம்மகிட்ட கையில கொஞ்சம் ரூபா இருக்கு, கையில கொஞ்சம் ரூபா இருக்கிறதுனால நம்ம பேசாம தர்சீசுக்கு என்ன செஞ்சிருவோம், கப்பல். அதனால தான் நிறைய தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் பாக்கெட்ல ஒண்ணு கொடுக்காம அனுப்பிடுறாரு. இவன் ரூபா இருந்தாலே இவன் வேற திட்டம், ரூபா இருந்தாலே இவன் என்ன போடுவான் சொல்ல மாட்டேங்க பத்தியெல்லாம். கையில ரூபா இருந்தா வேற திட்டம் போடுவோம்ல, போடுதமா இல்லையா? கையில கொஞ்சம் ரூபா வந்துடட்டும், என்னென்னலாம் திட்டம் போடுதோம் நம்ம, போடுதமா இல்லையா? முன்னால 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம், இப்போ கையில கொஞ்சம் துட்டு கூடிட்டு இப்போ நம்ம ட்ரெஸ் எவ்வளவுக்கு திட்டம் போடுதோம் சொல்லுங்களேன். கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட்டிட்டுல இப்போ சொல்ல மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா, ஆமென், தோத்திரம். திட்டம் போடுறத பாருங்க. கையில பணம் இருந்தாலே என்ன வந்துருது, தீர்க்கதரிசி கையில இருந்தது. ஆமென். அதனாலதான் எலியா கையில ஒண்ணும் கொடுக்கல. எலியா வெறுங்கையா போ, நேர கேரியத்துல போய் என்ன செய், ஆத்தங்கரையில போய் உட்காந்துக்கோ. வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போக கூடாது, நீ ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போக கூடாது. அங்க ஆத்துல அங்க ஒரு செம்பு கூட நீ கொண்டு போக கூடாது, அங்க கை தள்ளி தான் நீ குடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கும் கூடவே லாரியில ஏத்தி வரணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போதே எல்லாம் செட்டில் பண்ணாதான் அங்க போய் ஊழியமே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இல்லைன்னா ஊழியத்துக்கு போகக்கூடாது. அது கேரியத்துக்கு அவர் அது இயேசு சொல்லியிருக்க மாட்டார், பிசாசு சொல்லியிருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இங்க யோனா பாக்கெட்ல ரூபா இருந்த உடனே தர்சீசுக்கு கப்பல் ஏறிட்டா. ஆமென். கப்பல் ஏறின உடனே அங்க போன உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன செஞ்சது, என்ன செஞ்சது. அங்க ஒரு டிட்வா புயல் வந்துட்டு, அங்க என்ன புயல் வந்துட்டு, டிட்வா புயல். அது கரையா கடந்துருமா, சென்னை நோக்கி வந்துருமா, அங்க போயிருமா, இங்க திடீர்னு பார்த்தா யூ டர்ன் அடிச்சுட்டான். யூ டர்ன் அடிச்சு யோனா போன கப்பல் அடிச்சுது போ, ஒரே ஆட்டம். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் போயிட்டு இருக்கிற கப்பல், கொஞ்சம் போயிட்டு இருக்கிற படகு கொஞ்சம் ஆடுதுனாலே ஏதோ நம்ம ரூட் மாறி போறோமோன்னு அர்த்தம். வீட்டுல சம்பந்தம் இல்லாம சில பிரச்சனை, சில போராட்டம், ஏதோ ஒண்ணு வருதா, வாக்குவாதம் வருதா, சண்டை வருதா, ஏதோ ஒரு குறைவு வருதா, ஏதோ ஒரு பலவீனம் வருதா, டக்குன்னு உட்கார்ந்து யோசிக்கணும், எங்கேயோ ரூட் மாறுதமா, எங்கேயாவது ரூட் மாறி போகுதான்னு யோசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே அங்கே கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரும் சுதாரிச்சுட்டாங்க. என்ன இந்த மாதிரி அடிக்குது, பயங்கரமாக இருக்க, அப்போ ஏதோ பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நல்லாக தோண்டிட்டு பாருங்க, உள்ளே இருக்கிற அத்தனை பேர் எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கும்பிடுங்க. எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா உடனே அங்கே ஒன்றும் நடக்கலை. தோத்துறோம், தெய்வ தண்டனை வந்துட்டு போல அப்படின்னா உடனே இங்கே இப்போ சொல்கிறாரு, இந்த மனுஷன் நான் கொஞ்சம் நல்ல மனுஷன், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளால் வேற யாரும் சாவ வேண்டாம், நம்ம செத்துருவோம். அல்லேலூயா. என்ன தூக்கி கடல்ல போடுங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அப்பொழுது உங்க கொந்தளிப்பு, உங்க பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இப்படி சொல்லுகிற யாராவது ஒருவர் இன்னைக்கு உண்டா? இந்த கப்பல் இப்படி அலமோதுறதுக்கு காரணம், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இவ்வளவு சண்டைக்கு காரணம், இவ்வளவு குறைவுக்கு காரணம், நஷ்டத்துக்கு அந்த இழப்புக்கு காரணம் எல்லாம் நான் தான் சொல்ற யாராவது ஒரு யோனா உண்டா? நம்ம எல்லாரும் சொன்னோம், நீ தான் காரணம்,
நம்ம பழக்கம் பூரா என்ன, நீ தான் காரணம், நான் கரெக்டா தான் இருக்கேன், நீ மட்டும் சரியா இருந்திருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். நிறைய பேரோட கர்த்தர் பேசுறார், நீங்க மௌனமா இருக்கும்போதே தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு யோனா ஒரு விதத்துல தேவ சித்தத்தை மீறி போனாலும் நம்மளால தான் இந்த பாதிப்பு வந்துட்டு, அதனால மற்ற யாருக்கு இந்த அழிவு கஷ்டம் வர வேண்டாம், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, அப்படி போட்டா நீங்க எல்லாம் நிம்மதியா போயிடலாம், நீங்க உங்க பிரயாணம் தடபடாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டான். சிஸ்டர், பிரதர், இந்த இருதயம் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தன் பாவத்தை உணரணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அவன் சொன்னான் பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். உடனே எங்க யோனாவை தூக்கி உடனே கடல்ல போட்டாச்சு. அங்க ஒரு பெரிய மீன் தானா? வெரி குட், அல்லேலூயா. ஆமா, பெரிய மீன், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கேட்ச் பிடிச்சது, நல்லா கேட்ச் பிடிச்சது. ஆமென். நம்ம இந்தியா டீம் மாதிரிலாம் கிடையாது, அது நல்லா கேட்ச் பிடிச்சது. ஆமென், ஸ்தோத்திரம். கேட்ச் பிடிச்சி உள்ள சேஃப்டியா பக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஆமென், அல்லேலூயா. ஆமா, 3 நாள் யோனாவை ஆண்டவர் லெஃப்ட் திரும்ப முடியல, ரைட்டு திரும்ப முடியல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வயிற்றுக்குள்ளே, மீனின் வயிற்றுக்குள்ள அப்படியே பொசிஷன்ல அப்படியே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மளும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், பாதையை விட்டு விலைக்கு போகக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் இங்க ஊசி, இங்க ஊசி, இங்க ஊசி, இங்க ஊசி போட்டா நம்மளும் அசைய முடியாது. மானிட்டர் பீன் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஐசியூல இப்ப 3 நாள் யாரும் உள்ள வரப்படாது, பார்க்க கூடாது. காலையில அரை மணி நேரம் ஒருத்தர் உள்ள போலாம், அதுக்கப்புறம் வேற யாரும் உள்ள போக கூடாது. நான் சொல்றேன் இன்னைக்கும் என்ன செய்யுது ஐசியூல. அல்லேலூயா. அந்த லெவலுக்கு எல்லாம் போக கூடாது. கொஞ்சம் கைகளை வெட்டு ஆமென் சொல்லுங்க. சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்ல முடியாது. கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யோனா அக்கம் பக்கம் அசைய முடியல, நம்மளும் அக்கம் பக்கம் அசைய முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 3 நாளா மீனுக்கும் ஃபாஸ்டிங், அதுவும் சாப்பிட முடியல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்றாரு, யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த 3ஆவது நாளில் ஆண்டவர் திரும்ப கரையில கொண்டு காக்க வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப கொண்டு கரையில கொண்டு காக்க வச்சார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோனா வெளியே வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்றாரு, இது எப்படி அடையாளமோ, அந்த பட்டணத்துக்கு, நினிவே பட்டணத்துக்கு அடையாளமோ, அதை போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளம். என்ன அடையாளம்? அவர் ஸ்தோத்திரம், அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் என்ன செய்வார்? உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. அடையாளம், அடையாளம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அப்ப யோனா வாழ்க்கையில நடந்த சம்பவம், யோனா வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனை, அவனை தூக்கி மீனுக்குள்ள போய் போட்டது, கடலுக்குள்ள தூக்கி போட்டதெல்லாம் ஒரு அடையாளம். இப்ப உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையும் சில பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகள்ல நம்ம சிக்கிறோமே, திரும்ப அதுல இருந்து வெளியே வர்றோமே, கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. இது என்ன தெரியுமா? ஒரு அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, அப்போ வாழ்க்கையில எதுவும் தற்செயலா என்ன செய்யல. பக்கத்துல கைப்பிடிச்சு, எதுவும் தற்செயலா நடக்கல. அந்த சம்பவத்துக்கு பின்னால கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்றாரு. ஏதோ ஒரு அறிகுறி, ஏதோ ஒரு சிம்பல், ஏதோ வார்னிங், ஏதோ ஒரு வார்னிங். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு அடையாளமா தான் வச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ முதல்ல விசுவாசத்துக்காக அந்த அடையாளத்தை காமிச்சாரு. ரெண்டாவது அந்த நினிவே பட்டணத்துக்கு அந்த யோனாவினுடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமா காண்பிச்சாரு. அல்லேலூயா. இன்னும் சில அடையாளங்களை வேகமா சொல்றேன். இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போற நிறைய காரியம் இருக்கு தியானிக்கிறதுக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆமென். 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் யார் மேல? காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அடையாளம் போட்டாராம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, திரும்ப வாசிங்க. அப்ப பாருங்க, காயின் அவன் தம்பி ஆபேல அல்லது அவன் சகோதரன் ஆபேல கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்ச உடனே இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்போ இந்த காயினை ஆபேல கொன்னதுக்காக காயினை வேற யாரும் கொன்னுடக்கூடாது. காயினை யாரும் உங்களை கொல்லணும். காயினை யாரும் கொல்லக்கூடாது. அல்லேலூயா. உடனே கொல்லக்கூடாது. அப்படி எவனாவது அவனை கொன்னான் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி, அப்படி காயினை கண்டுபிடிக்கிற எவனோ அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். ஏன் பாருங்க, இவன் தான் கொன்னானே, இவனையும் கொன்னுற வேண்டியதானே. அல்லது நிறைய பேர் ஆபேலுக்கு சப்போர்ட்டான ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவன் எல்லாம் சேர்ந்து காயினை போற்ற வேண்டியதானே. கர்த்தர் சொல்லாரு, இல்ல, காயினை உயிரோட வைக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காயினை என்ன செய்யணும்? யாரும் கொன்னுறக்கூடாது, உயிரோட வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா, காயினுக்கு சந்ததிகள் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. சந்ததிகள் பிறக்க வேண்டும், அந்த சந்ததிகள் வளர வேண்டும். நீங்க நல்லா வாசிங்கன்னா அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க, 15, 16, 17 வாசிங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், ஏனோக்கை பெற்றாள். நல்லா கவனிங்க. ஏனோக்குன்னா ஒண்ணு, நீங்க அந்த யோனோக்கோட மிக்ஸ் பண்ணிருக்க, இது வேற யோனோக்கு. இன்னொரு யோனோக்கு ஒருத்தர் உண்டு. யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க. தேவனோடு சஞ்சரித்து கொண்டு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஏனோக்கு. அந்த ஏனோக்கு இல்ல. பேர் 2 ஒன்னா இருக்குன்னா ஒண்ணு, நம்ம இது 2 ஒரே ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, அப்படித்தானே? ஆமென் ஸ்தோத்திரம். சவுலுன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல ராஜா சவுல் வேற, புதிய ஏற்பாட்டுல சவுலு வேற. இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க பாருங்க, ஏனோக்கை பெற்றான். அந்த ஏனோக்கு ஈராத்து பிறந்தான். ஈராத்து மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 கல்யாணம் முடித்தான். அதுல ஒருத்திக்கு ஆதாள்னு, இன்னொருத்திக்கு சில்லாள்னு பேரு. அந்த ஆதாள் யாவேலை பெற்றான். வர்றது பாருங்க, இப்பதான் விஷயம் வருது. இப்போ காயினை கொண்டு இருந்தா எத்தனை சந்ததி பிறந்திருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை சந்ததி பிறந்திருக்குமா? அப்போ அந்த காயினை தேவன் அழிக்கணும்னு நினைக்கல, அவனுக்கு சந்ததிகள் வர வேண்டும். அவன் சந்ததி என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாருங்க, கீழே வாசிங்க. ஆதாள் 20 யாபாலை பெற்றால், கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும். அப்ப பாத்தீங்களா, மந்தை மேய்க்கிறவனுடைய தகப்பனா யார்? ஒருத்தர் தான். அந்த காயினின் வம்சத்துல வந்த லாமேக்கு, அந்த ஆதாளுக்கு பெற்ற பிள்ளை இப்போ மந்தை மேய்ப்பனுக்கு என்னவா மாறினானா? தகப்பனாமா, மந்தை மேய்க்கிறவனா மாறினா. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, அவனுடைய சகோதரர் பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரங்கள் யாவருக்கும். ஆமென். அவன் ஒரே மியூசிக். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, அதுக்கப்புறம் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரி ஆனான். ஆசாரி என்னாரு?
ஆசாரி ஆனான். நல்ல கவனிங்க. இப்போ மந்தை வந்தாச்சு. காயினுடைய சந்ததியில் என்ன வந்துட்டு? மந்தை வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? அப்படி மியூசிக்கல் அங்கே கீபோர்டு இடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தா? இங்கே இரும்பு பித்தளை டொக்கு டொக்கு கொல்லன் இருக்கான் பாருங்க. இந்த இந்த ஆசாரி இருக்காங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஊரில் இந்த ஆசாரிலாம் இருப்பாங்க. இந்த இரும்பு பித்தளை எல்லாம் இந்த மம்பட்டி அடித்து கொடுக்க, அருவாளை தீட்டி கொடுக்க, இதெல்லாம் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆசாரியன் நான். கொல்லன் அவன் யாரு? கொல்லன். ஏன் இந்த தொழிலை எல்லாம் இந்த காயின் சந்ததியில கொண்டு வர்றாருன்னா, ஒரு காலம் வரும் இஸ்ரவேலின் தேவாலயத்தில் இந்த கொல்லர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இவர்கள் மந்தை மேய்ப்பர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இசை வாசிக்கிறவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். என்னைக்கானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பு இந்த சந்ததியிலும் இருந்து ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அன்னைக்கு காயினை கொல்லக்கூடாதுன்னு ஒரு அடையாளம் போட்டார். நான் சொல்றேன் அப்போ ஒரு கொலைப்பழி, ஒரு சுமத்தப்பட்டவன், கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், அவனை கர்த்தர் உயிரோட வச்சார். நான் சொல்றேன், நீங்கள் நானும் எப்படி கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆளு? நீங்கள் நானும். ஒரு கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை எத்தனை பாவம், எத்தனை மீறுதல், எத்தனை அக்கிரமம். நியாயமா பார்த்தா நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர் அப்ப இதுவரைக்கும் கொல்லாம ஒரு அடையாளத்தை போட்டு விட்டார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. காயின் மேல ஒரு அடையாளம் போட்ட மாதிரி உங்க மேலையும் ஏன் மேலையும் ஒரு அடையாளம் போட்டதுனால தான் அந்த கேன்சர் நம்மள ஒண்ணும் செய்யல, அந்த கொரோனா நம்மள ஒண்ணும் செய்யல, அந்த டெங்கா டொங்கா அது நம்மள ஒண்ணும் செய்யல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எத்தனை வியாதி வந்துச்சு, எத்தனை சத்துருனுடைய போராட்டம் வந்துச்சு, என்னெல்லாம் நிறைய அருவா வச்சு வெட்ட வந்தான். உண்மையை சொல்றாங்க. ஆமா, என்னையும் வெட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். பாவிய நான் பாவம் இல்லையா? என்னையும் வெட்டுறதுக்கு திட்டம் போட்டு காப்பாத்திட்டார்ல கர்த்தர். ஏன்? அவர் அடையாளம் போட்டிருந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள நானும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் கர்த்தர் என்ன போட்டு வச்சிருக்காராம்? அடையாளம். அடையாளம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 102 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 102 சங்கீதம் 19 வசனம். இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். நம்ம எல்லாம் யாரு? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா ஒரு தடவை ஆட்டோல இருந்து தலைகீழ பாஞ்சு நெத்தியில இவ்வளவு பெரிய கீறல் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தா அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஒரு தடவை பைத்தியக்கார மாதிரி அவசரப்பட்டு, ஆமா, நமக்கு அடிக்கடி அந்த அவசர புத்தி ஏதாவது வரும், இனிமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் நம்மளா வந்து எல்லாத்தையாவது வாங்கி குடிச்சிருவோம் அப்படின்னு புத்தி சில நேரம் பைத்தியக்கார புத்தி வரும் பார்த்தீங்களா சிலருக்கு. சில அப்போ நான் செத்து விட்டால் தாவலை உங்களை யாரு கொல்ல விடுவா? உன் முயற்சி எல்லாம் தோத்து போயிடும். ஆமென். ஒரு தடவை போய் எடுத்து குடிச்சுட்டு தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டோம்ட்டு ஆண்டவர் அங்க ஒரு லாக் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனு ஏப்ப விட்டு பார்த்தாலும் என்ன செய்யல, உள்ள போவல, ரிட்டர்ன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை அட்டம்ப்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆண்டவர் பாருங்க, நம்மள இதெல்லாம் யார் செஞ்சா? நம்மள எப்படியாவது சத்துரு என்ன செஞ்சிடணும்னு நினைச்சான், கொன்னுறணும்னு நினைச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவனை வண்டியில கொண்டு போய் தள்ளி கொன்னுறணும், இவனை ஒரு வியாதியை வச்சு கொன்னுறணும். ஆமென், ஸ்தோத்திரம். இவனை ஏதாவது தற்கொலை பண்ண வச்சிரணும் அப்படின்னு பல விதத்துல சாத்தான் நம்மளை கொல்லணும்னு நினைச்சான். ஆனா இதுவரைக்கும் கொல்ல முடியலையே. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல இருக்கிற அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மேல இருக்கிற அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அடையாளம் போட்டதுனால தான். ஆமென். இந்த அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இப்படி வந்து நின்று பிரசங்கம் பண்றதை தடுக்கணும்னு தான் அவன் முயற்சி பண்ணனா. அல்லேலூயா.
ஆனா கர்த்தர் அடையாளம் போட்டு நீ ஒரு பாஸ்டர் ஆகணும்னு கொண்டு வந்து விட்டுட்டாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை அடையாளம் போட்டிருக்காருனாலே உங்களை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அற்புதமாக ஒரு அறிகுறியாக தேவன் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. காயின் மேல கர்த்தர் ஒரு அடையாளம் போட்டார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஆமா, கர்த்தர் உங்க மேல அடையாளம் போட்டிருக்காரு. ஆமா, டெங்கு வந்து ஆளு டபுள் ஆயிட்டா, நுரையீரல் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, மூச்சு அல்லேலூயா சும்மாவே இளைக்கும். இந்த முன்னால முதல்ல உட்கார்ந்திருக்கவள சொல்லுதேன். அல்லேலூயா. ஆமா, சீரியஸ் கண்டிஷன், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் விடிய விடிய கண்ணு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அவளும் ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், பெரிய டிஷர்ட், அது அவளுக்கு உள்ள போக மாட்டாங்க, அவ்வளோ வெயிட் ஆயிட்டா, ஊதி அவ்வளோ பெருசாயிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. தப்பிப்பாளா அப்படின்னு நினைச்சான், ஆனா ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்தார் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அதிகாலை 4 மணி வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலா போராட்டமா இருந்தது. ஆமென், அநேகருடைய ஜெபம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அது நடக்கல? அடையாளம் போட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அடையாளம் போட்டார். எதுக்கு? இவ நமக்கு ஊழியத்துக்கு தேவை. அல்லேலூயா. ஆமா, இவளை அபிஷேகம் பண்ணணும், அவளை ஊழியமா நிறுத்தணும். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அடையாளம் போட்டதுனால தான் யாரும் நம்மளை அடையாளம் போட்டதுனால யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் எத்தனை கொரோனா வந்தாலும் சரிதான், கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு சில நோயெல்லாம் வச்சு பார்த்தோன்னே வந்தவொடனே கொஞ்சம் பயமா இருக்குல்ல, ஏதோ இந்த மரண பயம் கொஞ்சம் வருதுல்ல, கொஞ்சம் இலக்க என்னமோ நடந்துருமோ, என்னமோ நடந்துருமோ, ராத்திரி படுத்தா தூக்கம் வரலையே, என்னமோ நடந்துருமோ. அல்லேலூயா. லேசா நெஞ்சு கரிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்க, கொஞ்சம் சிக்கனை குறைங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே வருத. அல்லேலூயா. கொஞ்சம் தலை அப்படியே சுத்த மாதிரி, கொஞ்சம் உப்பை குறைங்க. அல்லேலூயா. கொஞ்சம் தலை சுத்துத மாதிரி இருக்க, அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இங்க ஒரே படபடப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, வீட்டில் எல்லாரும் எழுப்பி தூக்காத தூக்காத, ஏந்தி 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 ஏந்தி. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு கர்த்தர் உங்க மேல அடையாளம் போட்டிருக்காரு, உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. சொல்லிட்டாரு, எவனாவது கொன்னா 7 பலி சுமரும். அல்லேலூயா. ஆமென். காயின் மேல ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். காயின் மேல ஒரு அடையாளம். அடுத்ததாக ஒரு அடையாளம் யோசுவா 4ஆம் அதிகாரம். சரி, யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நினைப்பூட்டும் அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க, நினைப்பூட்டும் அடையாளம். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? யோர்தான இவங்க எல்லாரும் யோசுவா தலைமையில எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து வந்தாங்களா? கடந்து வந்தாங்களா? ஆமென், அல்லேலூயா. எப்படி கடந்து வந்தாங்க? எப்படி கடந்து வந்தாங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தோல்ல வச்சு சுமந்துட்டு வரணும். அவருடைய உள்ளங்கால்கள் யோர்தானுடைய அந்த கரையில வந்து காலை அப்படி வச்ச உடனே யோர்தான் என்ன செஞ்சிடும்? பின்னிட்டு திரும்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், மிகப்பெரிய அதிசயம் இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை, இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. ஆமென். இதுவரைக்கும் இந்த பாதையில நீங்க போனதே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, நல்ல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களா மட்டும் நீங்க இருங்க. நீங்க தோல்ல தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமங்க. ஆண்டவர் உங்களோடு பண்ண தீர்மானத்தை, உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. அதை மட்டும் எப்போதும் நினைவுல வச்சுக்கிட்டு, அது யோர்தானா இருந்தாலும் பரவாயில்ல, காலை தூக்கி வை. பக்கத்துல போய் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது வரைக்கும் காலை வைக்காத இடத்துக்கு காலை தூக்கி வைங்க. அல்லேலூயா. நம்ம யோர்தானை பார்த்தே பயந்துகிட்டு இருக்கோம், யோர்தானை பார்த்தே பயந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா.
டிட்டுவா புயலுக்கு நம்ம கவர்மெண்ட் பயந்து போய் டெய்லி லீவ் விட்டுக்கிட்டு இருக்கு ஸ்கூலை. ஆனால் அங்கே மழை வர மாட்டாங்க. ஆமா, இன்று பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை, ஆனால் மழை இல்லை. ஒரு நாள் சாயங்காலம் போல சொல்லுவான், டிட்டுவா மீண்டும் யூ டர்ன் அடிக்கிறபடி நாள் அப்படின்னா மறுநாள் ராத்திரியே கலெக்டர் போட்டுவாரு, இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை, மறுநாளும் மழை இல்லை. அல்லேலூயா. இன்று பள்ளிகள் இயங்கும், மழை வச்சு வெளுத்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் பயம்? என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. வெள்ளம் வரப்போகுது. வெள்ளம் வரப்போகுது. யோர்தான் கரபுரண்டு ஓடுது. பார்த்தாலே பயம். நியூஸ் பார்த்தாலே ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். டடான் 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 பார்த்தாலே என்ன வருது? பயம். அல்லேலூயா. ஆமென். மெட்ராஸ்ல மழை பெஞ்சதுக்கு நம்மால வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆமென். ஏதோ வெள்ளம் வருதாமே, அது மெட்ராஸ்ல. இங்க இவனுக்கு என்ன வருது? ஏன் இவனுக்கு யோர்தான்னாலே என்னது? பயம். அல்லேலூயா சொல்லுங்க. யோர்தான்னாலே என்னது? பயம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய நம்மளை அடிச்சிட்டு போயிருமோ. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சத்துருக்கள் நம்மளை அடிச்சிட்டு போயிருவாங்களோ பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ளங்கால மட்டும் நீ வை. அல்லேலூயா. உன் உள்ளங்கால வை. உள்ளங்கால வச்ச உடனே அங்க பைபிள் சொல்லுகிறது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த உடன்படிக்கையை மட்டும் மறந்துடாது. நீங்க பண்ணின உடன்படிக்கையை மட்டும் மறந்துடாதீங்க. என்னென்ன தீர்மானம் பண்ணுனீங்களோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதை மட்டும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு, அந்த பிரதிஷ்டையை மட்டும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு, உங்களுக்கு விரோதமா யோர்தான் போல வெள்ளம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இயேசுவின் நாமத்தில் கால் எடுத்து வைங்க, பின்னிட்டு திரும்பும். ஹல்லேலூயா. பின்னிட்டு திரும்பும். ஆமென். அல்லேலூயா. உடனே கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, யோர்தான் பின்னிட்டு திரும்புது, வெட்டாந்தர வழியா நீ நடந்து போற. ஆனா இப்ப நீ நடந்து போகும்போது என்ன தெரியுமா செய்யணும்? அந்த யோர்தான் அந்த வெள்ளத்துல என்ன செய்யணும்? 12 கல்லு பறக்கணும். எத்தனை கல்லு பறக்கணும்? 12 கல்லு. ஏன்? ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லு. நீங்க உங்களை பிறக்க சொன்னா எத்தனை கல்லு பிறக்குவிய? உங்க வீட்டுல எத்தனை பேரு? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கல்லு பிறக்குவிய நீங்க? எனக்கு ஒன்று, என் மனைவிக்கு ஒன்று. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு ஒன்று, இந்த பிள்ளைக்கு ஒன்று. அங்கே ஒன்று கடைசியில் ஒரு டிக்கெட் இருக்குது, ஒரு 10-20 பிறக்கிறோம், ஒரு சாக்கை கொண்டு வந்து. ஆமாம். அது எப்போ பார்த்தாலும் ஆமாம். என் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, பேரன் பேத்தி, என் மருமக்கா, பேரன் பேத்தி, டிக்கெட் நிறைய. அல்லேலூயா. இப்போ கையிலெல்லாம் பிறக்க முடியாது, சாக்கு வச்சு தான் கல்ல பிறக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. யோர்தானை கிடக்கும் போதே 12 கல்லை பிறக்கிக்கிட்டு நேரா இந்த பக்கத்துல வந்த உடனே அந்த கல்லை பூரா நினைப்பூட்டும் அடையாள கல்லாக நீ நிறுத்தி வச்சிரு. ஏன் நிறுத்தி வைக்கணும் தெரியுமா? பிற்காலங்கள்ல உன் சந்ததி அந்த வழியா வருவான். என்ன இந்த கல்லுங்கன்னு இருக்கு? அப்ப நீ சொல்லணும், உங்க முற்பிதாக்கள் காலத்துல நாங்கெல்லாம் வந்தோம், வரும்போது கர்த்தர் இப்படி வர சொன்னாரு, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க சந்ததிக்கு நீங்கள் கடந்து வந்த பாதையை, நீங்க கண்ட அற்புதத்தை, அதிசயத்தை சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட விதத்தை சொல்லியிருக்கீங்களா? நீங்க தப்பிச்சு வந்த பாதைகளை, விசுவாசத்தின் பாதைகளை, ஜெபத்தின் பாதைகளை, ஊழியத்தின் பாதைகளை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்கோம். நம்ம சிலருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சில தவறான காரியங்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொய் சொல்லு, தப்பு இல்லை. அணுவி, தப்பு இல்லை. போ சினிமா தேட்டருக்கு போ, தப்பு இல்லை. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, கவனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சந்ததிக்கு நம்ம என்ன நல்ல அடையாளங்களை வச்சுட்டு போனோம்? நம்ம சந்ததிக்கு நம்ம என்ன வச்சுட்டு போனோம்? நல்ல நினைப்பூட்டும் அடையாளங்களை வச்சுட்டு போனோம். அங்க உன் சந்ததி பின்னால வரும்போது கேட்பான், இந்த கல்லு என்னன்னு கேட்பான். அல்லேலூயா சொல்லணும். ஆமென். 2000 இருந்து ஆமென் எப்போ முடிய போதோ தெரியல. ஆமென். தொடக்கத்தை மட்டும் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வருகை வரைக்கும் சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தாருடா.
உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, உங்க பூட்டம் ஒருத்தர் இருந்தாரு, அல்லேலூயா, அந்த மனுஷன் எப்படி இருந்தாரு தெரியுமா அப்படின்னு ஒரு நினைப்பூட்டும் அடையாளத்தை வச்சுட்டு போகணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, உங்க தலைமுறைகளை இதுக்கு முன்னால யாரும் இந்த வழியா வரல, ஆனா நீ போகிற பாதை புதுசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுவரைக்கும் வேற யாரும் இந்த பெந்தெகோஸ்தே மார்க்கத்துல வரல, ஆனா நீ வந்துற மார்க்கம் பெந்தெகோஸ்தே மார்க்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னை பெந்தெகோஸ்தே மார்க்கத்துக்கு ஒரு நினைப்பூட்டும் அடையாளம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். நாங்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் சர்ச்சுக்கு போவோம் தெரியுமா, அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. நினைப்பூட்டும் அடையாளம், கிறிஸ்துவுக்காக எப்படி நினைப்பூட்டும் அடையாளம். நான் இன்னொரு வசனத்தை சொல்லி, ஆமென். ஏசாயா 20ஆம் அதிகாரம், ஏசாயா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற உன் ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் அவன் என்ன செஞ்சானா, நடந்தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஏன் அப்படின்னா அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. ஓ, நல்லா புரியுதா அந்த வசனம்? புரியுதா? எகிப்து மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் 3 வருஷத்துக்கு ஒரு காரியம் வரப்போகுது. அந்த காரியம் வரப்போறதுக்கு அடையாளமா ஏன் ஊழியக்காரனாகிய ஏசாயாவுக்கு நான் சொல்றேன், அவன் இப்ப எப்படி தெரியுமா நடக்கணும், வஸ்திரம் இல்லாமலும். சட்டை போடாமலே நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க சட்டை போடாம தான் நீங்க இருக்கணும், நீங்க சட்டை போடாம தான் நீங்க நடக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த எகிப்து மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் ஒரு காரியம் நடக்க போது, இதுக்கு அடையாளமா நான் ஏசாயாவை வைக்க போறேன். ஏசாயா, நீ என்ன தெரியுமா செய்யணும், 3 வருஷத்துக்கும் சட்டை போடக்கூடாது. வஸ்திரத்தை கலத்தி வச்ச அவமானம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில வஸ்திரத்தை உரிந்தார்கள். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவமானம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வஸ்திரம் இல்லாம நீ வெறுங்கால செருப்பு போடாம நடக்கணும். 3 வருஷத்துக்கு எப்படி நடக்கணும்? செருப்பு போடாம நடக்கணும். ஏன் தெரியுமா? நீ இந்த உன்னை பார்க்கும்போது, நீ சட்டை போடாம போகும்போது, நீ செருப்பு போடாம நடக்கும்போது, இது ஒரு அடையாளம். அந்த ஜனத்தின் மேல ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளம். சலோ பிரதர், பிரதர், சில காரியங்கள் நமக்கு நடக்குதுன்னு சொன்னா அடையாளம். ஏசாயா சொன்னார் பாத்தீங்களா, நானும் என் பிள்ளைகளும். அப்ப என் வாழ்க்கையில எது நடக்குதோ அது அடையாளம். என் பிள்ளைகள் வாழ்க்கையில எது நடக்குதோ அது அடையாளம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சில நாட்களில் செருப்பு போடாம நடக்க விடுதாரா? ஏதோ ஒரு எச்சரிப்புன்னு புரியணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அடையாளம் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஏன்னா இந்த அடையாளத்துக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசாயா, நீ வஸ்திரம் இல்லாம போகணும், அவமானம். நீ வெறுங்காலா போகணும், நீ உன் பாதரட்சை இல்லாம நடக்கணும். ஏன் தெரியுமா? பாதரட்சை இல்லாம ஒருத்தன் நடந்தா அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று அர்த்தம். அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு ஒரு சில காரியங்கள் தேவை, அது அவனுக்கு இருந்தாதான் அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு வஸ்திரம் இருக்கணும், அவனுக்கு பாதரட்சை இருக்கணும், அவனுக்கு முத்திர மோதிரம் இருக்கணும். அதனாலதான் இளையகுமாரன் வந்த உடனே அவர் தகப்பன் என்ன பண்ணுனா,
அவனுக்கு வஸ்திரத்தை போட்டு கொடுத்தான், அதுக்கப்புறம் முத்திர மோதிரத்தை கொடுத்தான், அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்தான். ஏன் தெரியுமா? அதை ஒருவன் இழந்து விட்டால் அவன் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டான் என்று அர்த்தம். அவன் பாவத்துக்குள் விழுந்து விட்டான் என்று அர்த்தம். அவன் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டான் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா நீ செருப்பு போடாம நட, நீ வஸ்திரம் இல்லாம நட. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனம் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டது. அதுக்கு நீ அடையாளம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீ அடையாளம். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஏதோ ஒண்ணு உணர்த்துறார். அல்லேலூயா. காய்ச்சல் வர்றது ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளம் தான். கால்வலி வர்றது ஒரு அடையாளம் தான். புரியுதா? ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வண்டியில் எடுத்துட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போறேன். வீட்டு வாசல் திறந்துருந்துச்சு. நான் வண்டியை போறேன், எங்க வீட்டு வாசல் வழியா சரியான ஒரு பாம்பு ஏறி எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு, நான் உடனே பார்த்தேன், சுதாரிச்சு நல்ல வேலை பார்த்துட்டேன். பார்த்த உடனே வண்டியை நைஸா நிப்பாட்டிட்டு சத்தம் போடாம போய் வீட்டு கதவை பூரா அடைச்சிட்டேன். ஏன்னா வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது, இல்ல காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு கதவை பூரா அடைச்சிட்டேன். கதவை பூரா அடைச்சிட்டு மெதுவா எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட சொன்னா பரபரப்பு. இங்க எங்க அம்முட்ட சொன்னா போதும், எங்க ஊரே 2000. அதனால அவட சத்தம் போட நான் எங்க அம்மாட்ட அப்படி வாய் எடுக்க, அம்மா சிம்பிள் காட்டினேன், உள்ள வந்துட்டு அப்படின்னேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே மெதுவா பொறு அப்படின்ட்டு சத்தம் இல்லாம போயிட்டு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எங்க பக்கத்து வீட்டுல அல்லேலூயா எங்க அண்ணன் ஒருத்தர், ஆமென், என் தம்பி ஒருத்தர், எல்லாரும் வந்தாங்க. நைஸா கூட்டு வந்தோடனே தம்பி சொன்னோம், இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நைஸ் அந்த சிலிண்டருக்கு பக்கத்தில், வெளியே தான் ஒரு சிலிண்டர் இருக்கும், அந்த சிலிண்டருக்கு பக்கத்தில் பார்த்தா சரியான அவள் உடனே டைரக்டர் ஆயிட்டாரு. உங்களுக்கு புரியுதுல? டைரக்டர் ஆயிட்டாருன்னா ஆமாம், ஹாய் அப்படின்னு அப்படியே எடுத்து, ஆமாம் அல்லேலூயா ஓப்பன் பண்ணி அப்படியே எடுக்கிறாரு, ஆயின்னு எடுக்காரு. உடனே எங்க நம்ம ஆளுக்க, அது குட் ஸ்னேக், அதனால அதை அடிக்கக்கூடாது, அதை அடிச்சக்கூடாது, அது அடிக்கப்படாது, அதை அடிச்சா நமக்கு சாபம் வந்துடும், பாவம் வந்துடும், பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்காது, அதனால அதை பத்தி விட்டுருவோம். பத்தி விடப்படாது, கொல்லணும். அல்லேலூயா. நம்ம கொல்லணும்னு சொல்லி, ஆமென். உடனே பார்த்தாங்க, 2 பேர் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இல்லை, நாங்கள் கொஞ்சம் வற்புறுத்தி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆமென், அல்லேலூயா, அடிச்சாச்சு, கொன்னாச்சு. கொண்டு போய் கொன்னாச்சு, கொல்லப்படாது. உடனே அங்கே சொல்றாங்க, அதுக்கு நல்லடக்கம் பண்ணணும். அது குட் ஸ்னேக் என்பதனால அதுக்கு என்ன செய்யணுமா, ஒரு நல்லடக்கம் பண்ணி, அதுக்கு பால் அரிசி கிரிசிலாம் ஊற்றி, அதுக்கு நல்ல ஜபம் பண்ணி தான் புதைச்சு தொலைங்க. அல்லேலூயா, ஆமென். தூக்கி தூர எறிஞ்சிட்டு போறதுக்கு இல்லை, அதை நல்லபடியா அவங்க என்ன செஞ்சாங்க, சரி என்னமோ. ஆனா அடையாளம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் ராங் இன் மை ஹவுஸ். ஏதோ ஒன்று என் வீட்டுக்குள்ள சம்திங் ராங், ஏதோ ஒன்று நுழையுது, ஏதோ ஒரு பிசாசினுடைய கிரியை. அன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. எங்க சும்மா நடக்கலங்க. ஏன் கர்த்தர் கரெக்டா என் கண்ணுல காட்டுதாரு. நான் 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 செகண்ட் முன்னவோ பின்னவோ வந்திருந்தோம்னா எனக்கும் தெரியாம போயிருந்திருக்குமே. அது எங்கேயோ போய் உள்ள வந்து அழகா அடைக்கலம் புகுந்திருக்குமே. அப்ப சில விஷயங்கள் என் கண்கள்ல படுகிறது, சில காரியங்கள் எனக்கு உணர்கிறேன், சில காரியங்கள் என் நினைவுக்கு வருகிறது. என் சரீரத்துல ஏதோ சம்திங், என் குடும்பத்துல ஏதோ ஒரு போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு அடையாளம், ஏதோ ஒரு அறிகுறி. கைகளை உயர்த்தி, எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஏசாயா நீ வெறுங்காலா நடக்கணும், நீ வஸ்திரம் இல்லாம நடக்கணும். ஏன் தெரியுமா? இது ஒரு அடையாளமாக, ஒரு குறிப்புமாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்க அடையாளங்களை பாத்தீங்களா? அப்போ ஏசாயாவுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம்.
உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், தேசம் பாவம் செய்யும், தேசம் கர்த்தரை விட்டு விலகும். இப்படி சொல்றேன், சபை கர்த்தரை விட்டு விலகும், சபை கர்த்தரை விட்டு பின்வாங்கி தூரமா போகும். ஆனா தண்டனை யார் அனுபவிக்கா? சொல்லுங்கள். ஏசாயா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கரையை யார் செலுத்தணும்? யார் செருப்பு இல்லாம நடக்கணும்? யார் செருப்பு இல்லாம நடக்கணும்? போறவன் யார பேசுவான்? பாவம் செஞ்சவன் தன்னை உணர மாட்டான். பாவம் செஞ்ச தேசம் தன்னை உணராது. யார குற்றச்சாட்டும்? ஏசாயாவை பாத்தியா, கர்த்தர் அவனை தண்டிச்சிட்டாரு. கர்த்தர் அவனை செருப்பு போட விடல, கர்த்தர் அவனை ட்ரெஸ் போட விடல, கர்த்தர் அவனை அடிச்சுட்டாரு. தெரியுமா? ஹலோ, அங்க பட வேண்டியது இங்க படுது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தண்டனை யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா? ஏசாயா 3 வருஷம் நீ நடக்கணும்பா. ஏன்னா நீ தீர்க்கதரிசி இல்ல, நீ அழைக்கப்பட்டவன், உனக்கு இந்த மாதிரி பாடுகள் உண்டு. நல்லா கவனிங்க. எசேக்கியேல ஆண்டவர் சொன்னாரு, நீ 390 நாள் ஒரு கழிச்சு படுக்கணும். லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் படுக்கணும். ஏன்? 390 நாள் நீ ஒன் சைடு தான் படுக்கணும். ஏன்னா அது இஸ்ரவேல் செய்த அந்த பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம். அப்ப 390 வருஷம் அது பாவம் செஞ்சு அது கர்த்தரை விட்டு விலகி அது ஒரு சாபத்துக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, சிறையிருப்புக்குள்ள போய் போகுது. இதுக்கு அடையாளமா எசேக்கியேல இவன் பாவம் செஞ்சான், நீ ஒன் சைடா படுக்கணும். எசேக்கியேல பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன் சைடாவே படு, ஒன் சைடாவே படு. நேற்றைய தினத்துல இந்த வேன் ரிப்பேர் பார்க்க ஒரு மெக்கானிக், நமக்கு ரொம்ப நண்பர், அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். நமக்கு எப்போதும் வண்டியில் வேலை பார்க்குறது அவர் தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய சகோதரர் போய் இன்னொரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போயிருக்காரு. போன இடத்துல அந்த வண்டி ஃபயர் ஆயிட்டு. அந்த வண்டி ஃபயர் ஆன உடனே தீ ஸ்பார்க் ஆகி இந்த கை பூரா அடிச்சு, இந்த காது பூரா அடிச்சு, தோல் எல்லாம் பிஞ்சு இந்த பக்கம் பூரா ஃபயர் ஆயிட்டு, இந்த பக்கம் பூரா ஃபயர் ஆயிட்டு. உடனே சொல்றாரு, நான் வண்டி வேலை பார்க்க வர முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படியா, என்ன அப்படின்னு? என் தம்பிக்கு இப்படி ஆயிட்டு. அவர் எனக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால போய் அவரை போய் பார்க்க போனேன். இந்த இடம் பூரா வந்துருந்துச்சு, இந்த இடம் பூரா அப்படியே வந்திருக்கு, இந்த காது வரைக்கும் அப்படி வந்திருக்கு. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ அவரால் ஒன் சைடு படுக்க, அவரால் இப்போ ஒன் சைடு படுக்க அவர் நினைச்சாலும் படுக்க முடியாது. இப்போ எப்படி தான் படுக்கணும்? இப்படியே தான் படுக்கணும். நான் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு ஒரு வாரமாவது இந்த கஷ்டம், 10 நாளாவது இருக்கும். ஒரு 10 நாள் கஷ்டத்தை அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்கார். நம்மளால இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியல. எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ 390 நாள் ஒன் சைடு தான் படுக்கணும், திரும்பிடப்படாது இந்த பக்கம். யார் அனுபவிக்கா? இஸ்ரவேல் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை யார் அனுபவிக்கா? எசேக்கியேல். 390 நிறுத்தாத, யூதா ஒரு 40 நாள் பாவம் செஞ்சிருக்கான். யூதா ஒரு 40, அவனுக்கு ஒரு 40 வருஷம் இருக்கு. அதுக்கு ரைட் சைடுல ஒரு 40 நாள் படு. இப்போ லெஃப்ட் சைடு திரும்பாத. கொஞ்சம் கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு இதெல்லாம் புரியாது. தேவன் நடத்துற பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் சில நேரங்கள்ல சபைக்கு சில அடையாளங்களை, சில குறிப்புகளை காட்டுவாரு. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்க நடக்குது. இவன் வெறுங்காலாய் நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுங்காலாய் நடந்தான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவனுக்கு குறிப்பா கர்த்தர் அந்த அடையாளங்களை சொல்றாரு. நீ ஒரு ரட்சிப்பு இல்லாம நடக்கிற மாதிரி, அபிஷேகம் இல்லாம நடக்கிற மாதிரி. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனம் இந்த பூரா எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறது. 74ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். யார் வாசிக்கா? நீதானாமா? உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். தீர்க்கதரிசி
இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில். ஆண்டவருங்க சொல்றாரு, இங்க நிறைய அடையாளம் இருந்துச்சு, ஆனா இப்ப ஒரு அடையாளமும் எங்கிட்ட இல்லாம போச்சு. ஹலோ, கடைசி காலத்துல சபைகளில் அடையாளங்களை தேட வேண்டி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சபையில என்னத்தை பார்க்க முடியலையா? அடையாளங்களை இழந்து விட்டது சபை. எங்கள் அடையாளங்களை சொல்லுங்க, எங்கள் அடையாளங்களை யார் சொல்றா? யார் சொல்ற? சபையில் என்ன நடக்க? 4ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து, அத அப்படி வாசிக்கப்படாது, தங்கள் கொடிகளை. இப்ப சபைக்குள்ள கர்த்தர் தான் அங்க சில அடையாளங்களை அவர் வச்சிருப்பாரா, ஆனா ஆலயங்களுக்குள்ள சத்துருக்கள் உள்ள வந்துட்டானா? ஹலோ, கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. ஆலயங்கள், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே வந்து அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். கர்ச்சி என்ன பண்றானா? கடைசி கால சபைகள்ல என்ன நடக்குது? சர்ச்சுக்குள்ள உலகம் வருது, சர்ச்சுக்குள்ள பிசாசு வருது, ஆலயங்களுக்குள்ளே தேவ ஆவியானவருடைய நடத்துதெல்லாம் போயிரும். ஆலயங்களுக்குள்ளே அவன் கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக. ஆமென். சர்ச்சில் வந்து நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உபயம் இன்னார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த புல்பீட் வாங்கியிருக்கு, இந்த புல்பீட்டில் கீழே பேர் எழுதிடணும். இப்போ வந்த உடனே இந்த புல்பீட் யார் வாங்கி கொடுத்தது? தங்கள் கொடிகளை யார் வாங்கி கொடுத்தது? யார் செஞ்சது? யார் கட்டுனது? யார் கொடுத்தது? கடைசி காலத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையை, தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டுமா இருக்கிற அந்த தேவ ஆலயத்துல இங்க தனி மனிதர்களுடைய அடையாளங்கள் காணப்படுகிறது. ஹலோ, நான் சபைக்கு சொல்றேன், யாரும் தங்கள் அடையாளங்களை சபைக்குள்ள நாட்ட முடியாது. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அவர் ராஜாவா இருந்தாலும் ஆலயத்தின் வாசப்படியில் நில்லு. நீ ராஜா, உனக்கு இடம் பிரகாரம் தான். நீ ராஜாவா இருந்தாலும் உனக்கு பிரகாரம் தான். நீ அழைக்கப்பட்ட ஆசாரியனா இருந்தன்னா, நீ பலி செலுத்தக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைப்புள்ளவனா இருந்தா மேலே ஏறு. சவுல் அதை செஞ்சதுனாலதான் ராஜ்யத்தை இழந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அடுத்த வசனம். சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன். நல்லா கவனிங்க. ஒன்னும் தெரியாம நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தடி எடுத்தோம்லாம். அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். தடி எடுத்தோம்லாம் யாரு? சொல்லுங்கள். கஷ்டமா இருக்கோ? தமிழ் தானே. ஆமென். தடி எடுத்தோம்லாம் யாரு? இங்க பைபிள்ல எல்லாரும் ஊழியர்கள், எல்லாரும் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர், ஆமென் பாஸ்டர். மரங்களை கோடரிய வாங்கி, அவன் யாரு? மரம் வெட்டுதவன். கோடரிய வாங்கி மரத்தை வெட்டுறவன் பூரா இப்ப எங்க வந்து பேர் வாங்கினவனா நிக்கான்? ஊழியத்துக்கான அழைப்பு பெற்று அபிஷேகம் பெற்று தரிசனத்தோடு வரல. இவன் ஒரு வெளியே ஒரு தொழில கில்லாடி வந்துட்டான் உள்ள. பேர் பெற்றவனானான். எங்க? ஆலயத்துக்குள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. புரியுதா? அடுத்த வசனம் வாசிங்க. வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் ஆலயத்துக்குள்ள வந்து இப்ப என்ன சத்தம் கேக்கு?
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது பனி தீர்த்த கல்லுகளினாலே அதை கொண்டு ஆலயத்தை கட்டணும். உள்ள வாச்சு சத்தமோ சம்மட்டி சத்தமோ சுத்தியல் சத்தமோ என்ன செய்யக்கூடாது. ஆலயத்தை வெளியே வச்சு வேலை வந்து பனி தீர்த்த கல்லை வச்சுதான் உள்ள சம்மட்டி சத்தமோ வாச்சு சத்தமோ என்ன செய்யக்கூடாது. வாட்சுன்னு என்னன்னு தெரியுமா? கையில போடுறத வாட்ச் இல்ல, அந்த ஆசாரி இப்பெல்லாம் கிடையாது, இப்ப பூரா மிஷின் தான் தேக்கி. அவன் அப்போ வந்து இந்த சின்ன கார் மாதிரி இருக்கும், இந்த ஆசாரி மாதிரி வச்சிருக்கிறது சின்ன கார் மாதிரி இருக்கும், அப்படிதானே? சர் சர் சர்ன்னு தைப்பாங்க வாட்சி. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை செதுக்கிட்டே வரும், செதுக்கிக்கிட்டே வரும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த செதுக்குற சத்தம் கூட சர்ச்சில் நினைச்சக்கூடாது. ஆமென். சர்ச்சில் கேட்கக்கூடாது. சம்மட்டியை வச்சு கல்ல டங்கு டங்குன்னு அடிக்கிற சத்தம் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இங்க சபையில நிறைய சத்தம் கேட்போம். சபையில அங்கேயும் இங்குமா வேற ஒரு சத்தம் முறுமுறுப்புலாம் என்னலாமோ கேக்குதே. ஏன்? சத்துருக்கள் உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் சொல்றான், அவர்கள் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் என்ன செய்றாங்களாம். இப்ப உள்ள போலாம் கர்ரு புர்ருன்னு கேக்கு. சபைக்குள்ள இப்ப என்ன கேக்கு சொல்லுங்கள்? சர்ரு புர்ருன்னு. சர்ரு புர்ருக்கு இன்னொன்று 2 வார்த்தை சொல்லிட்டா முறுமுறுப்பு கேக்கு. சபைக்குள்ள என்ன கேக்கு? முறுமுறுப்பு கேக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றாரு, அதுக்கப்புறம் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை வாசஸ்தலத்தை இடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டானா, அசுத்தப்படுத்தினாங்க. அதுக்கு அவர்களை ஏகமாய் நிர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம். ஹலோ, இப்ப இந்த வருங்காலங்கள்ல இதெல்லாம் நடக்க போகுது. சரியா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? போன வாரத்துல மெட்ராஸ்ல இந்திய பூரண சுவிசேஷ சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபை குரோம்பேட்ல இருக்கு. அந்த சபையை இடிப்பதற்கு எல்லாரும் மாநகராட்சி நிர்வாகம். எத்தனை பேர் பேப்பர்ல படிச்சீங்க? பேப்பர்ல படிச்சீங்களா? யாராவது ஒருத்தரும் படிக்கிறீங்களும் படிக்கலையா? படிக்கலையா? ஃபேஸ்புக்கில் படிச்சீங்களா? சரி, ஏதோ ஒன்று படிச்சீங்களா? ஒருத்தருக்கு தெரியல பாருங்க. பாருங்க, இந்த ஒன்று தெரிஞ்சிருக்கு பாருங்க. பரவாயில்ல, உங்களை தான் நம்ம வெளியே அனுப்பணும். இதை பூரா வீட்டுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். சோறு பொங்குன்னு. அல்லேலூயா. பாருங்க என்ன போட்டிருந்தாங்க அங்க. ஜட்ஜ்மெண்ட் ஜேசிபியோட எல்லாரும் வந்துட்டாங்க இடிக்கிறதுக்கு. சபை மக்களும் எல்லா மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணி எங்க சபையை நாங்கள் இடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நடு ரோட்ல ஜபம். ஆனா சட்டம் ஜட்ஜ்மெண்ட் 2023 ஒரு தீர்ப்பு வந்து அதை 7 நாள் பெண்டிங் ஆகி திரும்பி ஹைகோர்ட்டும் சொல்லி இடிக்கிறதுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய போதகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்க நிறைய இடத்துல சுட்டரிக்கப்பட்டிருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இப்போ எங்க கேள்விப்பட்டு கிட்ட வந்துட்டோம், மெட்ராஸுக்கு வந்தாச்சு. ஆமென். திருநெல்வேலியில வெகு விரைவில் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம் ஒரு அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்றாங்களாம், அவர்களை ஏகமாய் நிர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை எல்லாம் நாங்கள். சபை என்ன இழந்து போச்சு? அடையாளங்களை எல்லாம் இழந்து போச்சு. ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சபையில அடையாளம் இருக்காங்க. சபையில அடையாளம் இருக்கா? முன்னாலெல்லாம் ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆனா பார்த்தாலே ஆள் அப்படியே உடனே வித்தியாசம் தெரியும். பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்தா என்ன செய்யும்? வித்தியாசம் தெரியும். அவன் பேச்சு மாறிடும், அவன் நட மாறிடும், அவன் உடை மாறிடும், அவன் இருப்பிடம் மாறிடும், அவனுடைய உணவு மாறிடும், எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. இப்ப நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படித்தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சின்ன தப்பு கூட, ஒரு சின்ன வார்த்தை கூட எங்களால பேச முடியாது.
பயமா இருக்கும். அல்லேலூயா. ஐயோ ஐயோ, ஆண்டவருக்கு பிடிக்காதோ, ஆண்டவருக்கு கோவம் வந்துருமோ, வேண்டாம் இனிமே நான் பேச மாட்டேன் ஏசப்பா பேச மாட்டேன் ஏசப்பா, ஆண்டவர் இன்னும் மன்னிச்சிருக்கேன் ஏசப்பா. ஏன்? ரட்சிப்பு உணர்வு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்வு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே பார்ப்போம், ஆண்டவருக்கு இது பிடிக்குமா, இந்த ட்ரெஸ் போட்டா பிடிக்காது, வேண்டாம் இந்த சட்டை நமக்கு வேண்டாம், நமக்கு இந்த சட்டை போடும். அல்லேலூயா. முன்னால போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போமே, இனிமே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போகக்கூடாது. இந்த பக்கத்து வீட்டிலேயே போய் பேசிக்கிட்டு இருப்போமே, இனிமே அந்த பக்கத்து வீட்டுக்கே போகக்கூடாது. வேண்டாம். எதுக்கு தேவையில்லாத பேச்சு? ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு மாற்றம், ஒரு அடையாளம் நடக்க ஆரம்பிச்சது. நடந்துச்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு சபைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க வர்ற ஆட்களை பாருங்க, ஒரு அடையாளமும் இல்லை. இல்லையா? ரட்சிக்கப்பட்ட உடனே பொட்டு போச்சு. நான் எனக்கு சொல்றேன், பொட்டு போச்சு. ஏன்னா நான் ஒரு காலத்துல பயங்கரமா பொட்டு வைக்காது. என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஆமென். பயங்கரமா பொட்டு வைக்க ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவன் தான் சண்டை போட்டுட்டான், அவனை எல்லாரும் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசுறாங்களாம். பேசின உடனே சொன்னாங்களே, அவன் எப்படி இருப்பான்? ஆளு ஒண்ணுமில்ல, ஆளு ஒல்லியா வளர்த்தியா இருப்பான், நெத்தியில எப்பவும் சிவப்பு போட்டு வச்சிருப்பான். எனக்கு அடையாளம் என்ன அடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. நடந்த சம்பவத்தை சொல்லுதேன். ஆண்டவரே, அந்த கண்கொள்ளா காட்சி எங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா? வீடியோ எல்லாம் எடுக்கல. ஆமென், தோத்திரம். பொட்டு, அடையாளம் பொட்டு எனக்கு ஒரு காலத்துல. ஏன்னா அவ்வளவு. ஆமென். கெட்டுவெல் ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. எங்க? அதுல கெட்டு வெள்ளம் என்னமோ தெரியல. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய விக்கிரக கோயில் உண்டு. அந்த இடத்துல போய் சும்மா சாயங்காலமே கும்பிட்டுட்டு வருவோம். என்ன இவ்வளவு என்ன தருவான்? செந்தூரம் தருவான். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு காலையில் இருந்து குளிக்கலையோ, ஆனா பொட்டு இல்லாம வெளியே வர மாட்டோம். சொல்லுங்க. அப்படி பொட்டு. ஆமே, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால அப்படி செவே வாருது. ஆமே, அல்லேலூயா. அப்படிதான் கிளம்பி வர்றது. சட்டை அப்படியே திருக்கி விட்டுதான், மடிச்சு விட்டுதான் அப்படியே வர்றது. ஆமென், தோத்திரம். ஆனா ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க, இப்போ பொட்டு வைக்கணுங்கிற எண்ணம் போயிட்டு. அல்லேலூயா. ஆமா, நான் அப்படி வெள்ளையா அப்படி வச்சு அதுக்கு நடுவில் போட்டு வைப்பேன். அது பார்க்க ரொம்ப நல்லா அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சு. அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே போட்டு வைக்கல. ஆமென். பாருங்க, இந்த ஒரு லோக்கல்ல 10-20 ரூபாய்க்கு இந்த சிலுவை போட்டு ஒரு சின்ன மோதிரம் இந்த புளிய முட்டில எல்லாம் வைப்பான். ஆமா, மோதிரம் போட்டுருப்போம் பாருங்க, சும்மா போட்டிருப்போம். ஆமென். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட இந்த மோதிரம் நமக்கு எதுக்கு? நமக்கு தான் இயேசு உள்ள இருக்காரு. கலட்டு. அடையாளம் கலர் கலரா சட்டை போட்டு அடைஞ்சோம், பாக்கியராஜ் மாதிரி. ஆமா, லெஃப்ட்ல ஒரு கலர், ரைட்ல ஒரு கலர். அந்த நாட்கள்ல பாக்கியராஜ் ரொம்ப ஃபேமஸா ஒரு சட்டை போட்டார். பாக்கெட் ஒரு கலர், மஞ்சள், சிவப்பு, பச்சை, 3 ஒரே சட்டையில. ஆமென், அல்லேலூயா. ஆமா, காலர் ஒரு கலர். இப்படி பாக்கியராஜ் சட்டெல்லாம் போட்டு அலைஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இதை போட்டா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. மாறுச்சு, சட்டை மாறுச்சு, அடையாளம் மாறுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் மாறுச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன மாறுச்சு? சபைக்குள்ள வர எல்லாம் மாறுச்சு. எல்லாம் மாறிக்கிட்டே வந்தது. அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் வந்துட்டு பேச்சு மாறிட்டு நான் சும்மாவே கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இப்போ இன்னும் பேச மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய கிருபையினால சொல்றாங்க. என் வாயில என்ன வராது? ரட்சிக்கப்பட்டுட்டா கெட்ட வார்த்தை எல்லாம் வராதுல்ல? வருமா வராதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாவும் சொல்லிட்டு கெட்ட வார்த்தையும் பேச முடியாதுல்ல? ஆமென். நான் அந்த வார்த்தை சொல்ல கூட கொஞ்சம் பயப்படுவேன். அல்லேலூயா. ஏன்னா அது சொல்லலாம், தப்பு இல்லை. ஆமென். அந்த சொல்லுத மாடுலேஷன்ல தான் தப்பு இருக்கு. அல்லேலூயா. உங்கள் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா போடா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சொல்லுங்க, அது கெட்ட வார்த்தையா மாறிடும். இப்ப என்ன செய்ய மாட்டேன்? ரட்சிக்கப்பட்ட உடனே அடையாளம் என்ன செய்யுது? மாறுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனை 8 மணிக்குன்னா, அப்ப 8 மணிக்கு ஆராதனை நடுவுச்சில 8 மணிக்கு ஆராதனை 7:30க்கு புறப்பட்டு போய் சர்ச் வாசல்ல நிப்போம். அடையாளம்.
ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம சர்ச்சுக்கு லேட்டா போகக்கூடாது. நம்ம தான் ஆளா போய் நிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்ல. நீங்க இந்த லேட்டா வர ஆட்களை நான் சொல்லல, என்ன அது உங்க அடையாளமா இருக்கட்டும். புரியுதா? மெதுவா வாங்க. இயேசுநாதன் சீக்கிரம் வந்துருவாரு, அப்ப மெதுவா வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் சர்ச்சில் ஆராதனைக்கு வர முடியல. என்ன அடையாளம் அவங்கள சொல்ல? ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எங்களுக்கு சர்ச்சு மேல கோபம் பாஸ்டர், அதனால நாங்க லேட்டா தான் வருவோம். வருகையும் சர்ச்சுக்கு தான் வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடையாளம் போச்சு, அடையாளம் போச்சு. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்கள் எல்லாம் இழந்துட்டோம். பெந்தெகோஸ்தேனா அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2007 தானே முடிஞ்சது. ஆமென் அல்லேலூயா. கேட்டுக்கிடுவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். அல்லேலூயா. 2007 கல்யாணம் முடிஞ்சது. 18 வருஷம் ஆயிட்டு, இன்னை வரைக்கும் பூக்கடை பக்கம் போகவே இல்லை. எங்க அடையாளம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பூக்கடைக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க அடையாளம்? ஆமென். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வர வர ஊழியத்துக்கு வர வர ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ணி எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்க காலத்துல எங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டா வச்சாரு. அடையாளம் பெந்தெகோஸ்தே மார்க்கத்துக்கு என்னது? இன்னைக்கு பெந்தெகோஸ்தே கிடையாதுங்க. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே கிடையாது. சபையில பெந்தெகோஸ்தே அடையாளமே கிடையாது. என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்கு? ஆவிய பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், அந்நிய பாஷையில துள்ளுனம் நானும், இன்னும் ஒரு மாற்றமும் நடக்கல. சபை அடையாளங்களை இழந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத ஒரு ஆளையும் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளையும் ரெண்டா நிறுத்தி ஒரு கல்யாண வீட்டுல பார்த்தாச்சுன்னா வித்தியாசமே தெரியல. சரியா? இது ரட்சிக்கப்படாத ஆளு, இது ரட்சிக்கப்பட்ட ஆளு, ரெண்டு பேரும் கல்யாண வீட்டுல நிக்காங்க. ஆமென். இதுவும் 10,000 ரூபாய் புடவையில நிக்குது, இது 11,000 ரூபாய் புடவையில நிக்குது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு 2 கோட்டிங் போட்டிருக்கு, இது 3 கோட்டிங் போட்டிருக்கு. புரியுதா? இது ஒரு முறுக்கு சங்கிலி போட்டிருக்கு, ஒரு முறுக்கு சங்கிலியும் ஒரு மாலையும் போட்டிருக்கு. இங்க ஒரு வரிச்சூர் செல்வம் மாதிரி வந்து நிக்கி. எத்தனை பேருக்கு வரிச்சூர் செல்வம் தெரியும்? ஆமென். அதெல்லாம் கலட்டிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டா வேற ஆயுதமே தேவையில்ல. கத்தியெல்லாம் கிட்ட நிக்காது, ஒரே அடிதான். ஏன்னா அவ்வளவு பெரிய செயின். ஆனா அங்க சர்ச்சில் வந்தா குத்து. சபை என்னத்தை இழந்துட்டு சொல்ல மாட்டேங்க. பாத்தீங்களா? பெந்தெகோஸ்தே ஆவியை பெற்ற சபை இதை என்னத்தை இழந்துட்டு, இன்னைக்கு அடையாளங்களை இழந்துட்டு, அடையாளங்களை இழந்துட்டு. அல்லேலூயா. எல்லா அடையாளமும் போச்சு. ரொம்ப துக்கத்தோட சொல்றேங்க. இன்னைக்கு இந்த உபதேசங்களை பேச ஆள் இல்ல. நானே கேட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனா இதான் ரியல். சபை அடையாளங்களை இழந்து விட்டது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, வருங்கால சந்ததிக்கு அடையாளங்களாக நான் உங்களை வைக்கிறேன்டா. இந்த பெந்தெகோஸ்தே உபதேசத்துக்கு, இந்த பெந்தெகோஸ்தே மார்க்கத்துக்கு, இந்த ஜீவ மார்க்கத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் இப்படிலாம் பேசினா நாங்கள் சபைக்கு எப்படி வாடுற ஆத்துமாக்கள் ஏற்கனவே வந்தது பூரா போய்கிட்டு இருக்கு. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? எப்படி பேசுறது? நான் சொல்றேன், கடைசி காலம். அல்லேலூயா. தம்பி, ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்தாச்சு. கடைசி 4 ஓவர் 5 ஓவர் தான் இருக்கு. இன்னும் டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இறங்கி அடிக்கணும். என்ன செய்யணும்? சபையில் இப்ப என்ன அடிக்கணும்? இறங்கி அடிக்கணும். ரோஹித் சர்மா மாதிரி இறங்கி. ஆமா, இறங்கியும் நீ பவுன்சர் போட்டாலும் சரி, நீ யார்கர் போட்டாலும் சரி, காலை நவட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிட வேண்டியதான்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சபைக்குள்ள கர்த்தர் மீண்டும் ஒரு எழுப்புதலை, ஒரு அடையாளங்களை போட வேண்டுமானால் கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். இனி அடிச்சாட வேண்டிய காலம். இப்ப நிறைய ஐபிஎல் பாஸ்டர் அல்லேலூயா உபதேசங்களை சரியா சொல்லணுங்க. ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோட ஆமென் சபையில அபிஷேகம் பெறணும். ஆமென் திருவிருந்து எடுக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை கண்டு ஆயத்தம் ஆகணும். ஆமென் மாறுபட்ட சந்ததியை விட்டு விலகி தேவனுடைய ஜனங்களோட ஐக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு இருந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்து விட்டது? ஏசாயாவை பார்த்து சொல்ல, நீ வெறுங்கால நட, நீ வஸ்திரம் இல்லாம நட. எங்கள் சபையில இருந்த அடையாளங்கள் எல்லாம் இதுக்கு மத்தியில தான் கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் எச்சரிப்பாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, நான் உமக்கு அடையாளமா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்பட்டவனா அடையாளமா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரியவனா அடையாளமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலக காரியத்துக்கு இல்ல, ஒரு அடையாளமா மாறணும். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆமென். ஜனங்களுக்குள்ள என்னென்னலாமோ கட்டுப்பாடு என்னென்னலாமோ போகுது. ஆனா ஏசாயா, நீயும் உன் குடும்பமும், அவன் சொல்றான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே நான் சொல்ல, இந்த ஏலிம் சபை ஒரு அடையாளமா மாறணும். ஒரு அறிகுறியா மாறணும், ஒரு அற்புதமா மாறணும், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற சபையா மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அந்த அடையாளமா மாற விரும்புறேன். ஆண்டவர், நான் ஏசாயா சொன்னது போல நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ரட்சிப்புக்கு அடையாளமா, அபிஷேகத்துக்கு அடையாளமா, சத்தியத்துக்கு அடையாளமா, ஆராதனைக்கு அடையாளமா, ஊழியத்துக்கு அடையாளமா நான் ஜீவிக்கணும். ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளா மாறணும். உலக பிரகாரமா உலக ஜனங்களை போல வாழணும் நினைக்க கூடாது. கடைசி காலத்துல கர்த்தர் வருகை சமீபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழங்கால் போடுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம்.